வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சௌந்தரிய லஹரியில் இருக்கக்கூடிய 3வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால சகல விதமான ஞானமும் கிடைக்கும், சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும், அதோடு முக்தி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு முக்தியும் கிடைக்கும். இந்த ஸ்லோகத்தை இப்ப பார்க்கலாம். அபித்யானாம் அந்த ஸ்திமிர மிஹிரத் தீபநகரி ஜடானாம் சைதன்ய சபக மகரந்த ஸ்ருதி ஜரி தரித்ராணாம் சிந்தாமணி குணனிகா ஜன்ம ஜலதௌ நிமக்னானாம் தம்ஸ்ரா முரரிபு வராஹஸ்ய பவதி. இந்த பாடல்லையுமே அம்பாளுடைய பாதத்துளி, அதாவது பாதத்துல இருக்கக்கூடிய அந்த தூசி இருக்கு இல்லையா, அந்த நுணுக்கமான தூசியோட மகிமை பத்தி குறிப்பிடுறார் ஆதிசங்கரர். இந்த பாதத்துளி எப்படி இருக்கா, ஞானம் இல்லாம அஞ்ஞானத்துல இருள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியனுடைய பேரொளி மாதிரி இருக்கா. அதே மாதிரி ஜடம் போன்ற இருக்கவங்களுக்கு மலர் காடோட மகரந்தத்துல இருக்கக்கூடிய அந்த தேனோட பிரவாகம் மாதிரி இருக்கா. அதே மாதிரி வாழ்க்கையில வறுமையில இருக்கக்கூடியவங்களுக்கு சிந்தாமணி அப்படிங்கிற கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ரத்னம் போலவும் இருக்கா. அதே மாதிரி இந்த பாத துளிகள் சம்சார சாகரத்துல பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சுழற்சியில இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவுக்குமே பிறவி பிணி அகற்றி முக்தி தரக்கூடியதா இருக்குமா. அதுவுமே எப்படி இருக்கா, முரண் அப்படிங்கிற அரக்கனை கொன்ன வராகமூர்த்தி இருக்காரு இல்லையா, அவர் எப்படி அவருடைய வராக தந்தங்கள் மூலமா பூமாதேவியை கடல்ல இருந்து மீட்டு கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி நம்மள சம்சார சாகரத்துல இருந்து மீட்டு முக்தி அளிக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. வாங்க இப்ப இந்த பாடலுடைய பொருளை தெளிவா பார்க்கலாம். அபித்யானாம் அந்த ஸ்திமிர அப்படின்னா பல விஷயங்கள்ல ஞானம் இருந்தாலும் தன்னை உணரக்கூடிய அல்லது இறைவனை உணரக்கூடிய அந்த ஞானம் இல்லாதவங்க இருள இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஸ்மிஹிரத் தீப நகரி அப்படின்னா சூரியனுடைய நகரத்துல இருந்த சூரியன் எப்படி வெளியே எழும்பி வராரோ அந்த வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமா இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இருள இருக்கவங்களுக்கு பிரகாசமாக இருக்குது. ஜடானாம் சைதன்ய சபக மகரந்த ஸ்ருதி ஜரி. ஜடானாம் ஜடத்தை போல இருக்கக்கூடியவர்களுக்கு பூக்களுடைய மகரந்த தேன் இருக்கு இல்லையா, அதோட சைதன்யம் அப்படின்னா அது நிறைஞ்சிருக்கான், அந்த தேன் பிரவாகமா வருதான். தரித்ரானாம் சிந்தாமணி குணனிகா அப்படின்னா வறுமையில இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய சிந்தாமணி, ஒரே ஒரு சிந்தாமணி கிடைச்சாலே கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைச்சிரும். ஆனா சிந்தாமணி மாலையாக இருந்துச்சுன்னா எப்படி எல்லா நல்ல விஷயங்களும் செல்வங்களும் நமக்கு கிடைச்சிருமோ, என்ன வரம் கேட்டாலும் மற்ற எந்த விஷயங்கள் கேட்டாலும் கிடைச்சிருமோ, அந்த மாதிரியான ஒரு சிந்தாமணி மாலை தான் அம்பாளுடைய பாதத்தூளி அப்படிங்கிறது. ஜென்ம ஜலதௌ நிமக்னானாம் அப்படின்னா இந்த சம்சார சாகரத்தில் இருக்கக்கூடிய மூழ்கி இருக்கக்கூடியவர்களுக்கு முக்தி தர வல்லது. இந்த மாதிரி வகையில தருமா அப்படின்னா தம்ஸ்ரா அப்படின்னா வராகமூர்த்தியுடைய தந்தங்கள். அது முர ரிபு, ரிபுன எதிரி, முர அப்படிங்கிறது முரண் அப்படிங்கிறவன் நரகாசுரனுடைய தளபதி, அவனுடைய எதிரியா இருக்கக்கூடிய வராஹஸ்ய பவதி. வராகமூர்த்தி எப்படி கடல்ல இருந்து பூமி எடுத்துட்டு வந்தாரோ அதே மாதிரி மீட்டாரோ அதே மாதிரி நம்மளையும் மீட்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்குது.